बैक जॉइनिंग में ऐड करा दो இதுங்க அப்படியே உட்கார வைங்க உங்க மேல உட்கார வைங்க. பாருங்க எங்க வீட்டு ஹீரோ இவன் தான் ஹீரோ, எங்க வீட்டு செல்லக்குட்டி. இவர் வந்து ஆட்டோ டெக்கு சேனல் நடத்துறவரு. மேக்சிமம் இந்த பக்கம் பஸ் போகாது. பஸ் போகிறது எதுனா இந்த ரூட் தான். இது ஒரு நேரம் இந்த பக்கம் போறாங்க பாரு, இந்த ரூட் தான் பஸ். அந்த பக்கம் தான் போகும் பஸ். இந்த கார் போகுது பாருங்க, அந்த ரூட்ல தான் பஸ் போகும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பில்லரி ரூட் வழியா மேலே வண்டியை ஏற்ற போறோம். இப்போ வண்டியை நான் ரிவர்ஸ் கியர்ல போட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆயிடுச்சு பாருங்க, ரிவர்ஸ் கேமரா. இப்போ வண்டி டவுன் ஹில்ல நிற்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பிரேக் ரிலீஸ் பண்ணக்கூடாது, கிளச் தான் ரிலீஸ் பண்ணணும். கிளச் ரிலீஸ் பண்ணும்போது கார் வைப்ரேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டியை நான் என்ன பண்றேன், பின்னாடி ரிவர்ஸ்ல எடுக்கிறேன். ஸோ ஆக்சிலேட்டரை நான் விட்டு கொடுக்குறேன். சரி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இப்போ நம்ம பில்லேரியில மேலே ஏற்றலாம் வண்டியை. சீட் பெல்ட் போட்டியா? சீட் பெல்ட் போடு. ஓகே, இப்போ நம்ம பில்லேரி ரூட் வழியா மேலே வண்டியை ஏற்ற போறோம். ஃபர்ஸ்ட் கியரு, ஆப்போசிட்ல கார் வருது. நல்லா ஓரம் கட்டிட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு மேலே ஏற்றுறேன். இப்போ மேலே ரோட் வியூவும் உங்களுக்கு தெரியும். செகண்ட் கியர், இங்க பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு ஸ்லோப் இருக்குன்னு. நம்ம மேல இப்படி ஏற்றி செகண்ட் கியர்ல தான் மேல ஏத்துற வண்டியை. நல்லா ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துலலாம் வண்டியை மேக்சிமம் ஒரு சர்டைன் ஸ்பீட்ல நீங்க வச்சுக்கணும். ரொம்ப ஸ்லோவும் பண்ணிடக்கூடாது. அப்படி நீங்க ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும், வண்டி ரொம்ப இதாயிடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் கியருக்கு மாத்துற மாதிரி இருக்கும். ஒரேட்டா செகண்ட் கியர்லயே அப்படியே மெயின்டைன் பண்ணி ஏத்திக்கோங்க. ஏன்னா இந்த ரூட் பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால சொல்றேன். வண்டி மேல ஏறல, ஃபர்ஸ்ட் கியருக்கு மாத்திட்டேன். நான் பின்னாடியும் காருங்க வந்துட்டு இருக்கு. பாருங்க, அவ்வளோ வெறி ஏறுது எனக்கு. நம்மளது 1 லிட்டர் பெட்ரோல் காருங்கிறதுனால மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்லோப்ல நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஏத்துறது தான் பெஸ்ட். இந்த மாதிரி ஸ்லோப்ல ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு ஆர்பிஎம் ஒரு 3000 மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்பவும் நீங்க ஆர்பிஎம் ஏத்தக்கூடாது. வண்டி ஃபர்ஸ்ட் கியர்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? செகண்ட் கியர் கூட நான் மாத்தல. இதே 1 லிட்டருக்கு மேல 1.2 லிட்டர் 1.5 லிட்டர் இன்ஜினா இருந்தா பெஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா? நீங்க செகண்ட் கியர்லயே ஏத்திக்கலாம். பாருங்க, இந்த ஸ்லோப்ல ஃபர்ஸ்ட் கியர் தான். ஏன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் 1 லிட்டர் பெட்ரோல் கார். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல தான் மேலே ஏற்றி ஆகணும். 5+1 6 பேர் இருக்கிறோம் கார்ல. இப்போ பாருங்க, ரன்னிங்கு ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கு வண்டி. இந்த ரன்னிங்ல எல்லாம் கண்டிப்பா நம்மளுடைய கார் செகண்ட் கியர்ல ஏறாது. அப்படியே ரைட் சைடு வியூ பாருங்க, அப்படியே எப்படி இருக்குன்னு. செகண்ட் கியர் மாத்திட்டேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வியூ. செகண்ட் கியர்ல வண்டி ஏறிட்டு இருக்கு. வண்டி ஏற திணறும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கணும்.
ஏதோ ஒரு வண்டி வருது போல. கரெக்டா அவர் ஓரமா நிப்பாட்டிட்டார் வண்டியா. எப்பவுமே அப்பில்ல மேல ஏறுற வண்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம கீழே இறங்கும் பொழுது நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி நிப்பாட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னாக்கா மேல ஏறுற வண்டி லோடோட ஒரு ஸ்பீட்ல ஏறிட்டு இருக்கும். ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு இல்ல வண்டியை நிப்பாட்டுற சுச்சுவேஷன் வந்துருச்சுனாக்கா மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு பிக்கப் பண்றதுக்கு என்ன ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும், லேக் ஆகும், வண்டி திணறும். இந்த ஏரியால பாருங்க ஒரு ஹேரியர் கார் கீழே இறங்குதுங்களா கொண்டை ஊசி வழியெல்லாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன், கிளச்சில் இருந்து ஃபுல்லா கால் எடுத்துட்டு ஆக்சிலேட்டர் நல்லா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு வண்டி. அதே மாதிரி லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் முக்கியம் சரிங்களா. ரொம்ப ஓரமா கீழே இறக்கிடக்கூடாது முன் டயர். ஏன்னாக்கா லெஃப்ட் சைட்ல பாருங்க அந்த பள்ளம் மாதிரி இருக்கு பாருங்க, பாத்தீங்களா ரோடும் உடைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து நீங்க வண்டியுடைய முன் டயரை கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கார் என்ன ஆகும், அப்செட் ஆகும். வண்டியை செகண்ட் கியர்ல தான் மேலே ஏத்திட்டு இருக்கேன். இப்போ வண்டியோடைய ஸ்பீட் பொறுத்து நான் கியரை சேஞ்ச் பண்றேன். இன்னும் செகண்ட் கியர்ல தான் இருக்கு. இப்போ தேர்ட் கியர்ல மேல ஏறுது, ரொம்ப ஸ்லோவா ஏறுது, அதனால செகண்ட் கியர். பாருங்க நான் இன்னும் என்ன பண்றேன், சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் தான் பண்றேன். ஸ்டேரிங்ல ஒரு கை, இன்னொரு கை வந்து பாத்தீங்கன்னா கியர் நாப்ல. கியர் நாப் மேலேயே வச்சிருக்க வேண்டாம், இப்படி வச்சுக்கோங்க. கியர் சேஞ்ச் பண்ற அந்த சுச்சுவேஷன் வரும்போது நீங்க கியரை மாத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா நம்ம ஹில்ஸ்ல ஓட்டுறோம், ஹில்ஸ் அண்ட் டிராபிக்ல ஓட்டும் பொழுது நம்ம சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் தான் மேக்ஸிமம் பண்ண முடியுமே. அண்ட் சைட் மிரர் ரியர் மிரரை செக் பண்ணிக்கோங்க. நம்ம வண்டிக்கு பின்னாடி ஏதாச்சும் வண்டிங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு. ரொம்ப ஓரமாவும் கூட ஒட்டி போகாதீங்க. வண்டி ஏதோ ஒரு வண்டி நல்லா ஹாரன் கொடுக்குது, நம்மளும் ஹாரன் கொடுத்து போலாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். செகண்ட் கியர். இந்த ஹில் ட்ரிப்ல வண்டியுடைய அப்பில் ஆக்சுவல் மைலேஜ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் எம்ஐடியில பார்க்கும் பொழுது. நடுவில் ஒரு ஊர் வருது, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வரும். ஏன்னா இந்த ரூட்ல இப்போ நான் 4வது வாட்டியா ட்ரை பண்றேன், அதனால இந்த ரூட் எனக்கு நல்லா பழக்கமாயிடுச்சு. சுற்றிலும் வீடு நல்லா இருக்கும் பார்க்க இந்த ஏரியா. அது இல்லாம இப்போ வெயில் அடிச்சிட்டு இருக்கு, இருந்தாலும் அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. நம்ம இப்போ முன்னாடி பாருங்க கார் வந்துட்டு இருக்குங்களா, கேப் இல்ல, அதனால நம்ம ஓரம் கட்டிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணலாம். எப்படி கேப் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா, ஒன்று இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் பிளஸ் அது போக இலத்தடை இருக்கு. இலத்தடை தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வண்டியை அது மேல ஏத்தாதீங்க. ஏதாவது பஞ்சர் ஆகுற மாதிரி ஏதாவது கூர்மையா ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்க வண்டியை பஞ்சர் ஆக்கி விட்டுரும். ஹாரன் கொடுத்துக்கோங்க. ரொம்ப வேகமா போனோம்னாக்கா வேகமா போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா வந்து எப்பயாச்சும் தானே வரும், அதனால ஸ்லோ டிரைவிங் பண்ணிக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நீங்க டிரைவ் பண்ணலாம். அதுக்குன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லயே பார்த்துக்கிட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும், ரோட்ல தான் இருக்கணும். டிரைவருக்கு சொல்றேன். இப்போ 4th கியர் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் கியர் பார்த்தீங்கன்னா 4th கியர், RPM 2000 4th கியர் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்லோப்பு தான் இது. இப்போ 1500 மாறிடுச்சு. வண்டி 4th கியர்ல தான் ஏறிட்டு இருக்கு. ஸோ ஸ்பீடு பத்தலை அப்படிங்கிறதுனால தேர்ட் கியருக்கு மாற்றிட்டேன். தேர்ட் கியருக்கு மாற்றி அப்படியே வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
மைலேஜும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 15 km/லிட்டர் தான். இப்போ 4th கியர் போட்டுக்கலாம். 4th கியர் போட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்லோப் கிடையாது. இப்போ நம்ம போற ரூட்டு அந்த அளவுக்கு ஸ்லோப்பா இல்ல, அதனாலதான் 4th கியர். ஸோ ரோடுடைய அமைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம 4th கியர் போடணுமா வேண்டாமான்னு நீங்க தான் டிசைட் எடுக்கணும். சரிங்களா? இப்போ 2nd கியருக்கு மாத்திக்கலாம். 2nd கியர்ல இருக்கு வண்டி. ஏதோ ஒரு வண்டி ஹாரன் கொடுக்குது, அதனால நம்ம கவனமாவே போலாம், ஸ்லோவா. கார் தான், ஈகோ கார் வருது. ஸோ ஹில்ஸ்ல நீங்க ட்ரைவ் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும், அசால்ட்டா இருக்கக்கூடாது. நீங்க பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா மேக்சிமம் 1 வருஷம் நீங்க பிளைன் ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஹில்ஸ்லயே ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான், நம்ம பில்லேரி கிட்ட வந்துட்டோம். பில்லேரி வந்துட்டோம். ஓகேங்களா? இப்படி மேல லெஃப்ட்ல மேல ஏறினா பில்லேரி. இப்போ நம்ம வண்டியை இங்க ஓரமா நிப்பாட்ட போறோம் கொஞ்ச நேரத்துக்கு. சில பேர் வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்காமலே அப்படியே ட்ரை பண்ணிட்டே போவாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, வண்டிக்கு ரெஸ்ட் கொடுப்பேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பில்லேரிக்கு வந்துட்டோம். அதாவது நம்மளுடைய வண்டியை நம்ம பில்லேரிக்கு கொண்டு வந்துட்டோம். பில்லேரி எங்க இருக்கு அப்படின்னாக்கா கரெக்டா இந்த போர்டு பாருங்க, பில்லேரி. சரிங்களா? இப்போ நம்ம வந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கீழே இருந்து மேல வந்தோம். இப்போ பில்லேரிக்கு போகணும்னாக்கா நம்ம இந்த ரூட் வழியா தான் பில்லேரிக்கே போகணும். ஆனா நம்ம இப்போ பில்லேரிக்கு போக மாட்டோம். எப்பவுமே ஸ்டாப்பிங் ரூட்னு நம்ம ஒன்னு வச்சுக்கணும். இப்போ என்னுடைய ஸ்டாப்பிங் ரூட் எதுனாக்கா பில்லேரி தான். இங்க தான் நான் வண்டியை கொண்டு வந்து பார்க் பண்ணுவேனே. இந்த ஏரியால மிளகு கொடி அதிகமா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த ஏரியால கூலிங் ரொம்ப அதிகமா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மெயின் டவுனுக்குள்ள போனீங்க அப்படின்னாக்கா, ஏற்காடுக்குள்ள போனீங்கன்னாக்கா வெயில் தான் அடிக்கும், அந்த கூலிங் தெரியாது. சோ கூலிங் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஏரியா பெஸ்ட். வாயில வச்சுட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கார் பாத்தீங்கன்னாக்கா இந்த அப்பில்ல 15 km/லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. அதுல ஒரு 2 கழிச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு 12 km/லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஏலகிரி ஹில்ஸ்லயும் சொல்லிட்டேன், ஏற்காடு, அதாவது ஏற்கனவே ஏற்காடு வந்திருக்கிறேன். சோ ஏற்காடு ஹில்ஸ் அந்த வீடியோஸ்லயும் சொல்லிட்டேன். நம்மளுடைய கார் அப்பில்ல கிட்டத்தட்ட 13 லிட்டர் கொடுக்குது வித் ஃபுல் லோடோட. இதுக்கு முன்னாடி நான் வந்து 3 குழந்தைங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா 7 பேர், 10 பேரோட சேம் இதே ரூட்ல வரும்பொழுதும் கூட எனக்கு 13 km/லிட்டர் மைலேஜ் தான் கொடுத்தது. இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்மளுடைய வண்டி 50,800 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. சர்வீஸ் 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் பண்ணேனே. இப்போ அப்பில்ல நம்மளுடைய கார் 13 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்குது. சோ ரெனால்ட் ட்ரைபரோடைய அப்பில் மைலேஜ் 13 km/லிட்டர் அப்பில்ல. இப்போ நம்ம மேற்கொண்டு இந்த ரூட்ல போனோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டா பொகடா பாயிண்ட் வரும். பொகடா பாயிண்ட பார்த்துட்டு பீக்கு பார்க் போவோம். பீக்கு பார்க்கு போனோம்னாக்கா அப்படியே ஸ்கை பார்க் வரும். ஸ்கை பார்க் தாண்டி நம்ம போனோம்னாக்கா ஆக்சுவல் டவுன் வரும். டவுன் ஏரியால சென்டர் பாயிண்ட்ல போட்டிங் பிளேஸ் வந்து ஃபேமஸ் தம்பி பிரியாணி ஹோட்டல் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம போட்டிங் பிளேஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம மேல ஏறணும்னாக்கா ரோஸ் கார்டன். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம வீடியோல பார்ப்போம். ஏன் அப்படி ஆவா
family ல ஒரு மக்கள காமி.